ஸோ வணக்கம். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் வந்து என்னென்ன பார்த்தோம்னா மீனிங் பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம், என்னென்ன அக்கௌண்ட் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து என்னென்ன பார்த்தோம். அதில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்தோம், செலுத்தல் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்குகள் வந்து பார்த்தோம், அதனுடைய ஃபார்மேட் பார்த்தோம். அதில் சம் பெக்குலர் ஐட்டம் ஃபார் நாட் ஃபார் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். அதை வந்து ரெவென்யூ கேபிட்டல் ரெசிப்டாக கேபிட்டல் ரெசிப்ட் ரெவென்யூ ரெசிப்டாக பிரித்து அது என்னென்ன இதில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெக்குலர் ஐட்டம்ஸ் எதில் வரும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், வருவாய் மற்றும் செலவின கணக்குகள். ஸோ என்ன சார் வருவாய் மற்றும் செலவின கணக்குன்னா, சம்மரி ஆஃப் இன்கம் and expenditure account of a not-for-profit organization prepared at the end of the accounting year. ஸோ கணக்காண்டினுடைய இறுதியில் தயாரிக்கப்படும் வருவாய் மற்றும் செலவுகளினுடைய தொகுப்பு ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்குரிய உபரி அல்லது பற்றாக்குறையை கண்டறிய வரவு மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்ப்ளஸோ இல்லை டெபிசியேஷனோ ஏற்படுறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யார்? நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட் இஸ் ப்ரிப்பேர் ஃபைண்ட் அவுட் சர்ப்ளஸ் டெபிசிட் பேட்டிங் த பர்டிகுலர் இயர். ஸோ அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட் இன் த நேச்சர், பெயரளவு கணக்கு. இது நடப்பு ஆண்டுக்குரிய வருவாயின செலவுகள் மற்றும் வருவாயின வரவுகள் பதிவு செய்யப்படுகின்றன. இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர் இன் விச் ஐட்டம்ஸ் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிங் டு த கரண்ட் இயர் அலோன் டு பி ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து என்னன்னா அக்யூரல் பேசிஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இன்கம் அக்யூரல் பேசிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எந்த அக்கௌண்ட் தயாரிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இயரில் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் அப்படி இதை பண்ணலாம். ஸோ நிகழ்வு அடிப்படையில் கணக்குலேருந்து பின்பற்றி தயாரிக்கப்படுகிறதுனா இட்ஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ லாப நட்ட கணக்கு போன்று தயாரிப்பது போன்றாகும். இந்த அக்கௌண்ட் இன்கம்ஸ் ஆர் ஷோவன் இந்த கிரெடிட்ஸ். ஸோ வருமானம் வந்து வரவு பக்கத்திலையும் செலவு வந்து எக்ஸ்பென்ஷன் ஷோ இந்த டெபிட் பற்று பக்கத்திலையும் வந்து காண்பிக்கப்படும். ரொக்க நடவடிக்கைகள் மற்றும் இன்றி ரொக்கம் சாரா நடவடிக்கை ஈட்டிய வருமானம் பெறப்படாது. அது நான் கேஷ் ஐட்டம் சச் அஸ் இன்கம் அக்யூர்ட் பட் நாட் ரிசர்வ்டு. ஸோ அதை வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ லாஸ் ஆர் கெயின் ஆன் த சேல்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ் அசட் டெப்ரிசியேஷன் இட் ஆல்சோ ரிட்டர்ன். ஸோ விற்பனை மீதான நிலை சொத்து ஃபிக்ஸ்டு அசட்டு சேல் வந்து நட்டம் லாபம் தேய்மானம் போன்றவர்களும் இதில் வந்து பதிவு செய்யப்படுகின்ற அப்படின்னா இட் ஹெல்ப் டு த எனேபிள் த மெம்பர்ஸ் டு நோ த ஒர்க்கிங் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் டு நோ த வெதர் இட்ஸ் இன்கம் இஸ் சஃபிஷியன்ட் டு மேக் த எக்ஸ்பென்சஸ். ஸோ செலவினங்களை வந்து எதிர்கொள்கிறதுக்கு வருமானம் சரியாக இருக்கிறதுக்காக அறிய உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த கிவன் ரெசிப்ட். ஸோ இதை வந்து பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிலிருந்து தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃப்ரம் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட். பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிலிருந்து வருமானம் மற்றும் செலவு கணக்குகள் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் இன் ப்ரிப்பேரிங் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃப்ரம் த ரெசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கில் இருந்து வருவாய் மற்றும் செலவின கணக்கினை தயாரிப்பதற்கு பின்பற்ற வேண்டிய படிநிலைகள். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேஷ் பேங்க் அக்கௌண்ட் இந்த ரிசிப்ட் அக்கௌண்ட் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். ஸோ பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கில் உள்ள ரொக்கம் மற்றும் கையில் உள்ள ரொக்கம் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள தொடக்க இறுதி இருப்பிலே தவிர்க்கப்பட வேண்டும். நம்ம கேபிட்டல் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கேஷ் இன் ஹேண்டு கேஷ் இன் அக்கௌண்ட்டு பேங்க்குங்கிறத வந்து போடுவோம். இங்கே வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. கேபிட்டல் ரிசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். ஸோ முதலின வரவுகளையும் முதலின செலவுகளையும் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். ஒன்லி ரெவென்யூ ரெசிப்ட் பெர்டைனிங் டு த கரண்ட் இயர் ஷுட் பி டேக்கன் டு த கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் expenditure and account due to the adjustment should be made for income received in the advance, income accrued for the current year for the amount relating to the previous year or the year.
ஸோ நடப்பாண்டோடு தொடர்புடைய வருவாயின வரவுகள் மற்றும் வருவாய் செலவின கணக்கின் வரவு பக்கத்தில் எழுதப்பட வேண்டும். முன்கூட்டியே பெறப்பட்ட வருமானங்கள், நடப்பாண்டில் பெற வேண்டிய வருமானம், முந்தைய ஆண்டு அல்லது ஆண்டுகளுக்கான தொகை போன்றவைகளுக்கு தேவையான சரி கட்டுதல்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சிமிலரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ரெவென்யூ ரெசிப்டுக்கு இந்த இது பண்ணாங்க. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கரண்ட் இயர் ஒன்லி மஸ்ட் பி டேக்கன் டெபிட் side of income and expenditure account. Adjustment must be made with the outstanding expenses for previous year and current year and for the prepaid expense of the previous year and current year அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னாங்க, எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிபிக் ஃபண்ட் மஸ்ட் நாட் பி டேக்கன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து குறிப்பிட்ட நிதிக்கான வரவுகள் மற்றும் செலவுகள் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் கேஷ் ஐட்டம் சச் அஸ் பேட் டெபிட், டெப்ரிசியேஷன், லாஸ் ஆர் கெயின், சேல் ஆஃப் அசட்ஸ், அதாவது பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கில் வந்து பதியப்பெறாத ரொக்கம் சார்பட்ட அதில் வந்து நம்ம நான் கேஷ் ஐட்டம் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதை வந்து நம்ம இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The balancing figure of the income and expenditure account, either surplus or deficit, will be transferred to the capital fund in the balance sheet. அதாவது வருவாய் மற்றும் செலவின கணக்கின் இருப்பு கட்டும் தொகையானது உபரி அல்லது பற்றாக்குறையை இருப்பு நிலை குறிப்பினுடைய கேபிட்டல் ஃபண்ட், அது முதல் நிதிக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. If the total of credit side income expenditure account more than debit side, so credit side வந்து டோட்டல் டெபிட் சைடை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஓவர் இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எக்ஸஸ் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து உபரி சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. வரவு செலவை விட வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா வரவுன்னு சொல்லுவாங்க. செலவை விட வரவு கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து டெபிசியேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுடைய படிவம் எப்படி இருக்கும், ஓகேவா, ஃபார்மேட் ஆஃப் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டோட ஃபார்மேட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் தி இயர் எண்டட், ஸோ எந்த நாளோடு முடிவுடைய ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவினம் கணக்குன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்ன போட போகிறோம், இன்கம்ல என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னா சேலரி கொடுக்கறது, சேரிட்டி தொண்டு பண்ணுறது, ரெண்ட்டு வாடகை கொடுக்கறது, நன்கொடை டொனேஷன் பரிசு தொகை கொடுக்கறது, ஸ்டேஷனரி எழுது பொருட்கள், லாஸ் அண்ட் சேல் ஆஃப் சொத்து வந்து விற்கும்போது அதில் வர லாஸு, டெப்ரிசியேஷன் தேய்மானம், டூ சர்ப்ளஸ், ஓகே, சர்ப்ளஸாக இருக்கிறது வந்து இது எவ்வளோ அமௌண்ட் சர்ப்ளஸ். அதே இன்கம்ல என்னன்னா பை சப்ஸ்கிரைபன், டொனேஷன், அட்மிஷன் ஃபீஸ், கிராண்ட் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட், பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், ப்ராஃபிட் அண்ட் சேல் அசெட், பை டெபிசிட். ஸோ இதை விட இது அதிகமாக இருந்துச்சுன்னா, இன்கம் விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம டெபிசிட் வந்து இன்கம் சைடில் போடுவோம். எக்ஸ்பெண்டிச்சரு இன்கம் விட கம்மியாக இருந்ததுன்னா இது சர்ப்ளஸ் சைடில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சர்ப்ளஸ் சைடில் போட்டுக்குவோம். ஸோ எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் அப்படி தான் இருந்தது. த பேலன்சிங் ஃபிகர் மேபி எய்தர் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். ஸோ இப்போ வந்து இருப்பு காட்டும் தொகையானது வந்து என்னன்னா பற்றாக்குறையாக இருக்கலாம் அல்லது உபரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுடைய படிவம் ஃபார்மேட் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிசிப்ட், பேமெண்ட் அண்ட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கிற்கு மற்றும் வருவாய் செலவின கணக்கிற்கும் இடையான வேறுபாடுகள் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ். ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க, இட் ப்ரிப்பேர் டு நோ த கேஷ் ரெசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட். ஸோ ரொக்க பெறுதல்கள் ரொக்க செலுத்துதல்களை அறிவதற்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இட் ப்ரிப்பேர் டு நோ வெதர் தேர் இஸ் அன் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அன் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம், அதாவது சர்ப்ளஸ் இருக்கா இல்லை டெபிசிட் இருக்கா, பற்றாக்குறை இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட், இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட், இது வந்து சொத்து கணக்காகும். சம்மரி ஆஃப் த கேஷ் அக்கௌண்ட், இது ரொக்க கணக்கினுடைய தொகுப்பு. கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைட். கேஷ் ரெசிப்ட் அது ரொக்க பெறுதல் வந்து பற்று சைடும், ரொக்க செலுத்துதல் வந்து என்ன பண்ணனா கிரெடிட் சைட்லையும் வரவு பக்கத்துலையும் வைப்பாங்க.
It is the nominal account. It is a similar to profit and loss account. Expenses are recorded on the debit side and incomes are recorded on the credit side அப்படின்றது. இது பெயரளவு கணக்காகும். இது லாப நட்ட கணக்கை போன்றது. செலவுகள் பற்று பக்கத்திலும் மற்றும் வருமானங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வரவு பக்கத்திலும் பதியப்படுகின்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பேசிஸ் ஆஃப் த அக்கௌண்ட் என்ன கணக்கில் இருக்கணும், இந்த பேசிஸ் ஆன் கேஸ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அது ரொக்க அடிப்படையில் வந்து கணக்கில் இருந்து கொண்டது. ரொக்க நான் கேஷ் அமௌண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா. இட் பேஸ்டு வந்து அக்குரல் சிஸ்டம், ஓகேவா, அதாவது நிகழ்வு அடிப்படையில் வந்து கணக்கில் அடிப்படையாக கொண்டது. ரொக்கம் சார் நான் கேஷ் லைக் கேஷ் ஐட்டம் லைக் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சிவ் டெப்ரிசியேஷன் ஆல்சோ ரெக்கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொக்கம் சாரா விவரங்களான கொடுக்கப்பட வேண்டிய செலவுகள் தேய்மானம் போன்றவங்களை இங்க பதிவு பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேயா. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இப்போ வந்து பேமெண்ட் ரெசிப்ட்ல வந்து நம்ம வந்து ஓப்பனிங் அண்ட் பேமெண்ட் வந்து காமிப்போம். ஓகேவா, அதான் இது ரொக்கம் மற்றும் வங்கி கணக்கின் தொடக்க இருப்பு தொடங்கி ரொக்கம் மற்றும் வங்கி கணக்கின் இறுதி இருப்புடன் முடிவடையுது. இங்கு தொடக்க இருப்பு என்பது கிடையாது. இது உபரி அல்லது பற்றாக்குறையுடன் இதுல வந்து இனிஷியல் பேலன்சிங் அமௌண்ட் இப்படின்னு கிடையாது. சர்ப்ளஸா டெப்ரிசியேஷனா வந்து முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நடவடிக்கையினுடைய தன்மைகள் நேச்சர் ஆஃப் த ஐட்டம் இட் இஸ் கண்டைன்ஸ் ஆக்சுவல் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் irrespective ஆஃப் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் இந்த இது வருவாயினம் அல்லது முதலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பெறுதல். ஸோ ரெசிப்ட் பேமெண்ட்டுங்கிறது வந்து ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ஐட்டம் இல்லாமல் பொதுவாக அது வந்து வருவாயினமா முதலினமோ அப்படிங்கிறது வந்து பெறுதல் மற்றும் செலுத்தல் வந்து நம்ம பண்ணுறோம். இது வருவாயின நடவடிக்கை மட்டுமே. இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இட்ஸ் கேன்லி ரெவென்யூஸ் ஐட்டம்ஸ் ஒன்லி த வருவாயின செலவுகள் மற்றும் வருவாயின வரவுகள் மட்டுமே கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பீரியட் வந்து ஆல் கேஷ் ரிசிப்ட் இந்த பேமெண்ட் டியூரிங் த இயர் பெர்டெய்னிங் டு த பாஸ்ட் பீரியட் கரண்ட் பீரியட் அண்ட் சப்சிக்வெண்ட் பீரியட் ஆர் ரெக்கார்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நடப்பு ஆண்டில் வந்து மேற்கொண்ட அனைத்து ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்துதல்கள் அவைகள் கடந்த ஆண்டு நடப்பு ஆண்டு மற்றும் எதிர்வரும் ஆண்டிற்குரியதாக இருந்தாலும் இங்கு பதியப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நடப்பாண்டிற்குரிய நடவடிக்கைகள் இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நடப்பாண்டுக்கு மட்டும் அவங்க பதியப்படுறாங்க. அதே பெறுதல் மற்றும் செலுத்தல் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணாங்கன்னா முடிஞ்சு போன வருஷம் இந்த வருஷம் வரக்கூடிய வருஷம் எல்லாத்தையும் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு differentiate between the receipt and payment account and differentiate between receipt and payment account and income and expenditure. பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கிற்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் இடையிலான வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வருவாயின வரவு செலவுகளுக்கான செயல்முறைகள் லாப நோக்கற்ற அமைப்புகளின் இறுதி கணக்குகளில் சந்தாவிற்கான செயல்முறைகள். Treatment of non-subscription to the final account non-profit organization. Treatment of income account வந்து subscription outstanding for current years to be added அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கரண்ட் இயரில் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் இயரோ சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட்லோ செப்பரேட்டியாக வந்து இது பண்ணுறாங்க, தனித்தனியாக கொடுத்துறாங்க. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் கரண்ட் இயர் வில் பி ஷோவன் இன் த கிரெடிட் சைட் ஆஃப் த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப்டர் மேக்கிங் த அட்ஜஸ்ட்மெண்ட் கிவன் பிலோ. ஸோ வந்து இப்போ வந்து முந்தைய ஆண்டு இந்த ஆண்டு அல்ல வரக்கூடிய ஆண்டில் எவ்வளோ வந்து சந்தா வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி காமிக்கணும் அப்படின்னு என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு ஃபார் த கரண்ட் இயருக்கான பெற வேண்டிய தொகை வந்து என்ன பண்ணா ஆட் பண்ணும், கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. Subscription received in the advance year in the previous year which mean to be current year is to be ஸோ முந்தைய ஆண்டில் வந்து என்னன்னா முன்கூட்டியே நடப்பாண்டிற்குரிய சந்தா வந்து கூட்டப்படும் என்று சொல்றாங்க. ஸோ when the total subscription received during the current year is given, the total subscription received during the current year will be shown in the credit side of income and expenditure account after. ஸோ இப்போ நடப்பாண்டில் வந்து மொத்த சந்தாவும் கொடுக்கப்பட்டிருந்து நடப்பாண்டிலிருந்து பெற்ற மொத்த சந்தாவும் பின்வரும் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து கிரெடிட் சைடில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இந்த ப்ரீவியஸ் இயர் முந்தைய ஆண்டுக்குரிய பெற வேண்டிய சந்தா நடப்பாண்டில் பெறப்பட்டிருந்தால்
ஸோ லாஸ்ட் இயரை வந்து வாங்க வேண்டிய அமௌண்ட்டை இப்போ வாங்கியிருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து கழிக்க வேண்டும், நடப்பாண்டுக்குரிய பெற வேண்டிய சந்தா கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் ஆர்டர், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் ப்ரீவியஸ் இயர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் த அட்வான்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர் விச் மீன் டு கரண்ட் இயர் is added subscription received in the advance current year which mean for subsequent year must be subtracted. ஸோ முந்தைய ஆண்டில் வந்து முன்கூட்டி பெற்ற சந்தாவில் நடப்பாண்டிற்கு உரியதை வந்து கூட்ட வேண்டும், நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தாவில் எதிர்வரும் ஆண்டிற்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா கழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எதை ஆட் பண்ண வேண்டும், எதை மைனஸ் பண்ண வேண்டும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் ஸ்டில் outstanding for the previous will be shown in the asset side of the balance sheets. ஸோ நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா மற்றும் இன்னும் பெற வேண்டிய முந்தைய ஆண்டிற்குரிய சந்தா போன்றவை அவ்வாண்டினுடைய இறுதியில் இருப்புநிலை குறிப்பில் வந்து சொத்துக்கள் பக்கத்தில், அதாவது அசட் சைடில் காமிக்க சொல்றாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் த அட்வான்ஸ். ஸோ முன்னாடியே வந்து சந்தா வாங்கிட்டேன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அதை என்ன பண்ணுவோம்னா லயபிலிட்டிஸ் சைடில் வந்து காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இதுதான் பாருங்கள். ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஸோ முன்னாடி இயருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்சீக்வெண்ட் இயர், போன வருஷத்து இது என்ன பண்ணுறாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா நடப்பாண்டிற்குரிய பெற வேண்டிய கரண்ட் இயரில் வந்து நம்ம வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பெற வேண்டும் அப்படிங்கிறத அமௌண்ட்டையும் கூட்டணும். முந்தைய ஆண்டில் முன்கூட்டி, அதாவது ரிசீவ்டு இன் த அட்வான்டேஜ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஆஃப் த கரண்ட் இயர் அப்படின்னு ஃபார் த கரண்ட் இயர். இந்த ஆண்டுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் வந்து ஆட் பண்ணி நம்ம கிரெடிட் சைடில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துங்க, எதை ஆட் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் முந்தைய ஆண்டிற்கான சந்தாவையும், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன் எதிர்வரும் ஆண்டுக்கான சந்தாவையும் என்ன பண்ணா மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கூட்டுறது என்னன்னா இந்த ஆண்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கூட்டுக்கணும், இந்த ஆண்டுக்கு முன்னாடி இயர்லேயே வாங்கியிருந்தாங்கன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து எதுக்குன்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டட் ஃபார் இயர் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் த அட்வான்ஸ் ஃபார் சப்சிக்வெண்ட் இயர், அதை வந்து என்னன்னா லைபிலிட்டி சைட்லேயும் வந்து அசட் சைடில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரும் ப்ரீவியஸ் இயரும். ஸோ அதை வந்து இது பண்ணாங்க. ஸோ எதிர்வரும் ஆண்டிற்குரிய சந்தாவை வந்து முன்கூட்டியே பெற்றதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொறுப்புகள் சைட்லையும் லைபிலிட்டிலையும் சந்தா பெற வேண்டியது நடப்பாண்டிலையும் முந்தைய ஆண்டுலேயும் வந்து எவ்வளோ பெற வேண்டியதுன்னா அதை வந்து நம்ம அசட் சைட்லேயும் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ வந்து இப்போ இந்த சம்ஸ் வந்து பாருங்க. இப்போ as per the receipt and payment account for the year end on March 31st 2015 the subscription received were 2,50,000. additional information is given அப்படின்னா, ஸோ அதாவது அந்த எவ்வளோ சந்தா ரிசீவ் பண்ணாங்கன்னா 2,50,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், ஸோ எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் அதுக்கு சப்சிக்வெண்ட் இயருக்கு வந்து 35,000 சொல்லிட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், முன்கூட்டியாக வாங்கின தொகை வந்து 25,000. அட்வான்ஸ் இயர், அதாவது சப்சன் ஈக்விட்டி இருக்கு வாங்கினது வந்து 30,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ as certain the amount of income from the subscription from the
for the year 2014 and 15 show how the relevant items of the subscription appear in the ending and closing balance sheet அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த இதில் ஒரு டெம்ப்ளேட் பார்த்தோம்னா வந்து சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எவ்வளோ வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் வந்து சப்ஸ்கிரைபன் வந்து இது பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் வந்து எதைப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, எதைப்படினா ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட் படி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோனா 2,50,000 வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் 1/4/2024 அப்படின்னா அட்வான்ஸாக வாங்கின தொகை வந்து இப்போ வந்து எதெல்லாம் ஆட் பண்ணும் எதாவது லெஸ் பண்ணுன்னு சொல்லிடுறேன். அட்வான்ஸாக வாங்கின தொகை வந்து இது பண்ணும். அப்போ எதுனா இந்த 1/4/2014 வாங்கின அட்வான்ஸாக வாங்கின தொகை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோன்னா 35,000. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னா அட்வான்ஸ் இந்த நடக்கும்போதுக்கான முன்னாடியே வாங்கிட்டாங்க, அதனால் அதை ஆட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு அந்த அட்வான்ஸ் 1/4 வந்து 25,000. அது 31st அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 30,000. ஸோ ஓகேவா? இப்போ மொத்தமாக ஆட் பண்ண எவ்வளோ? இது ஒரு 55,000, இது ஒரு 2,50,000, மொத்தமாக 3,10,000, 3,000. ஸோ 3,10,000 வந்து உங்களுக்கு வந்து வருது. இப்போ வந்து லெஸ் பண்ணுற அமௌண்ட் எதுனா இந்த டெம்ப்ளேட் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். எதை லெஸ் பண்ணணும் எதை ஆட் பண்ணுறங்கிறத வந்து தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டலாம். ஸோ இதில் வந்து வந்தால் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு எப்போ 1/4/2004 அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 50,000. ஓகேவா? அதே இது வந்து லெஸ் பண்ணணும். அதேமாரி அவுட்ஸ்டாண்டிங் 31/3/2015 இருக்கிற அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும், எவ்வளோ இருக்குது அது ஒரு 35,000. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணணும். மொத்தமாக 85,000 அது. ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2,30,000. இதெல்லாம் மைனஸ் பண்ணால் நமக்கு 2,30,000. ஸோ அப்போது இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அமௌண்ட்டு 2,30,000 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த மொத்தமாக அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் வருது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி பண்ணோம் பார்த்துங்க. எதை ஆட் பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்த ப்ரீவியஸ் இயர், subscription for the subsequent year, outstanding subscription for the current year, received in the advance during in the previous year. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து நம்ம அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணதால அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம். அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறத வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்ம 3,10,000 வருது. ஸோ அதில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 2,30,000 வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இப்படி தான் வந்து சப்ஸ்கிரைப்ஸ் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு சியூடியில் இந்த சம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் புக்கில் இருக்க சம்ஸை எஸ்சிஆர்டி சிலபஸில் இருக்க சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதை வந்து என்சிஆர்டி இருக்கிற சம்மு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி சப்ஸ்கிரைப்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கால்குலேஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்புநிலை குறிப்பு, பேலன்ஸ் ஷீட், இருப்புநிலை தாள், இருப்புநிலை குறிப்பு, இதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஃபார் அசர்டனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ நிறுவனத்துடைய நிதி நிலையை கண்டறிவதற்காக இருப்பு நிலை குறிப்பை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட் ஷோ த அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் அட் த எண்ட் ஆஃப் தி இயர். அதாவது ஒரு ஆண்டினுடைய இறுதியில் சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, பொறுப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காமிக்கணும். சொத்துக்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லையும், லயபிலிட்டிஸ் பொறுப்புகள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க. However, there will be the capital fund or general fund in place of the capital, the surplus deficit as per the income expenditure account, which is either added to or deducted from the capital fund as the case may be. அதாவது மூலதனம் அல்லது பொது நிதியை தவிர குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக அல்லது சரி மூலதன அல்லது பொது நிதி வருமானம் மற்றும் செலவு கணக்கின்படி உபரி அல்லது பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மரபு, நுழைவு கட்டணம், வாழ்நாள் உறுப்பினர் கட்டணம் போன்ற சில முதல் பொருட்களை நேரடியாக முதல் நிதியில் வந்து சேர்ப்பது வந்து ஒரு ஜென்ரல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட் மே ஆல்சோ காமன் ப்ராக்டிஸ் டு ஆட் சம் ஆஃப் த கேபிட்டல் ஐட்டம் லைக் லெகசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெசைட் வந்து அதாவது இந்த கேபிட்டல் அண்ட் ஜென்ரல் ஃபண்ட் தேர் மேபி அதர் ஃபண்ட் கிரியேட்டட் டு ஸ்பெசிஃபிக். அந்த கேபிட்டலை வந்து பொது நிதியோ முதல் நிதியோ என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் டு மீட் த ரெக்யூர்மெண்ட் அந்த கான்ட்ரிபியூட்டர் டொனேஷன் சச் த பில்டிங் ஃபண்டு, ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டெல்லாம் என்னன்னா உங்களுக்கு வந்து லயபிலிட்டி சைடு. ஸோ வந்து லயபிலிட்டி சைடில் என்ன காமிக்கணும், கிரெடிட் சைடில் என்ன காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம் ஐட்டம் இட் பிகம் த நெசசரி டு ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் த பிகினிங் ஆஃப் த இயர் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த அவுட் ஆஃப் த ஓப்பனிங் பேலன்ஸ் டு த கேபிட்டல் அண்ட் சில நேரங்களில் என்ன பண்ணால் மூலதனம் மற்றும் பொது நிதியின் தொடக்க இருப்பை கண்டறிய ஆண்டின் தொடக்கத்தில் இருப்புநிலை குறிப்பை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜென்ரலாக அந்த கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்க தொடக்கத்தில் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஃபாலோயிங் ப்ரொசீஜர் இட்ஸ் அடாப்டட் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட். அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோஸ் பண்ணுவேன்னா, டேக் த கேபிட்டல் ஃபண்ட் ஜென்ரல் ஃபண்ட் ஆர் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், ஆட் சர்ப்ளஸ் ஃப்ரம் த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆட் என்ட்ரன்ஸ் ஃபீஸு, லெகசிஸ், லைஃப் மெம்பர்ஷிப்பு ரிசீவ்டு டியூரிங் த இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் த ஆல் த ஃபிக்ஸட் நாட் சாலிட் டிஸ்கார்டட் டிஸ்டார்டட் டியூரிங் த இயர் வித் அடிஷன் ஃப்ரம் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப்டர் சேஞ்சிங் த டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஷோன் தம் த அசட் சைடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேய்மானம் வசூலித்த பிறகு வருமானம் மற்றும் செலவின கணக்கின்படி அனைத்து நிலையான சொத்துக்கள், அது விற்கப்பட்டதோ நிராகரிக்கப்பட்டதோ இல்லை அழிக்கப்பட்டதோ அதெல்லாம் வந்து சொத்துக்கள் பக்கத்தில் காட்ட சொல்கிறாங்க. ஸோ கம்பேர் த ஐட்டம் அந்த ரிசிப்ட் சைட், ரிசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வித் இன்கம் சைட் ஆஃப் அக்கௌண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரசீதுகள் மற்றும் கொடுப்பன, அதாவது பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கின்படி ரசீது பக்கத்தில் உள்ள பொருட்களை வருமானம் மற்றும் செலவு கணக்கின் வருமான பக்கத்தினை ஒப்பிட்டு இதன் அளவுகளை கண்டறிக்க என்ன பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் டியூ பட் நாட் எட் ரிசீவ்டு. சந்தா பெற வேண்டியது வந்து இன்னும் பெறல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்கம் ரிசீவ்டு இன் த அட்வான்ஸ், வருமானத்தை வந்து முன்னாடியே வந்து பெறுறாங்க. ஆண்டில் செய்யப்பட்டவுடைய 3 வந்து சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட் டியூரிங் த இயர். ஸோ அதாவது அந்த ஆண்டில் விற்கப்பட்ட சொத்துக்களை விற்பனை. அடுத்து வந்து ஐட்டம்ஸ் டு பி கேபிட்டலைஸ்டு, முதலீடு இது வந்து இது பண்ணியிருக்காங்க பண்ணது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ முதலீடான வட்டி மற்றும் பல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
Similarly, compare the items on the receipt payment side of the items on the payment side of the receipt payment account அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா பேமெண்ட் சைடு, இது வந்து ரிசிப்ட் சைடு. ஓகே, பேமெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சிவ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சிவ், பர்ச்சேஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு அசெட் டியூரிங் த இயர், டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட், ஸ்டாக் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் லைக் ஸ்டேஷனரி ஹேண்டு, க்ளோசிங் த பேலன்ஸ் இன் கேஷ் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் த பேங்க் அண்ட் ஸோ ஆன். அது ஓகே. அதாவது டெபிட் சைடில் ரிசிப்ட் சைடில் என்ன, பேமெண்ட் சைடில் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸில் வந்து என்ன பண்ணணும், அசட்டில் வந்து என்ன பண்ணணும். ஸோ கேபிட்டல் ஃபண்டு, ஓப்பனிங் பேலன்ஸு, சர்ப்ளஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ டெபிசிட்டாக இருந்தால் வந்து நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கணும். ஸோ கேபிட்டலைஸ்டு இன்கம் ஆஃப் த கரண்ட் இயர் அந்த அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும். என்ட்ரி ஃபீஸு, லைஃப் மெம்பர்ஷிப்பு, க்ளோசிங் பேலன்ஸு, ஸ்பெஷல் ஃபண்டு இதெல்லாம் வந்து போட்டுக்கணும். ஸோ ரெசிப்ட் ஃபார் த ஐட்டம் டியூரிங் த பீரியடு, இன்கம் இயர்டு அந்த ஃபண்டு டொனேஷனு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஸ் அந்த பெய்ட் அவுட் ஆஃப் த ஃபண்ட் அண்ட் டொனேஷன் அமௌண்ட் வந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ மொத்தமாக இருக்கிறது வந்து நம்ம இன்கம் ரிசீவ்டு இந்த அட்வான்ஸில் போடணும். நெட் பேலன்ஸ் கிரெடிட்டட் ஃபார் பர்ச்சேஸ், ஸோ பர்ச்சேஸ் பண்ணது வந்து போடணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் அப்சன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதில் வந்து லயபிலிட்டிஸு. ஸோ அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் த பேங்க்கு, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்மு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸு, ஸ்டாக் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸு, ப்ரீவியஸ் பேலன்ஸு, ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் த கரண்ட் பீரியட் அதை வந்து ஆட் பண்ணோம். வேல்யூ கன்சியூம்டு டியூரிங் த இயர் வந்து லெஸ் பண்ணோம். ப்ரீவியஸ் பேலன்ஸ் வந்து பர்ச்சேஸ் அந்த கரண்ட் இயர் வந்து பீரியட் வந்து ஆட் பண்ணோம். புக் வேல்யூ அசட்ஸ் சால்ட் ஆர் டிஸ்போசல் வந்து லெஸ் பண்ணோம். கடைசியாக க்ளோசிங் பேலன்ஸ். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டோடைய ஃபார்மேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வு பொருட்களின் விலையை கணக்கிடுதல். கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் த கன்சியூமபிள் குட்ஸ். அதாவது கன்சியூமபிள் குட்னா வந்து எந்தெந்த பொருளை நம்ம நுகர்வோம் அப்படின்னா மருந்து, விளையாட்டு பொருள், அஞ்சல், எழுது பொருள், இதெல்லாம் வந்து நம்ம வருஷத்தில் எல்லா இடத்துலையும் நுகர்வோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அத்தகைய தொடர்பான பொருட்களின் வருமானம் மற்றும் செலவு கணக்கு வந்து காட்டப்படும் தொகை பின்வருமாறு கணக்கிடுவோம். ஸோ வந்து amount shown in the income and expenditure account in respect of such item will be calculated as follows அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் மேட் ஃபார் கன்சியூமபிள் குட். ஸோ அந்த என்ன கூட்ஸ் வந்து நம்ம கன்சியூமபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அதில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். க்ளோசிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். கடைசியாக பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திறப்பு ஸ்டாக், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லயபிலிட்டி அசட்ஸ் பக்கத்துலேயும், இறுதி பங்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து அசட் சைடில் வந்து காமிப்பாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் சச் குட் இஸ் ஆல்சோ shown on the asset side of the opening balance. ஓப்பனிங் பேலன்ஸோடைய அசட் சைடு ஆஃப் தி ஓப்பனிங் பேலன்ஸில் காமிப்பாங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டோடைய அசட் சைடில் வந்து காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சம் எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி சம் இதில் கேட்பாங்கன்னா receipt and payment account show the payment for the stationery amounting ஸோ இதில் சம்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஷோஸ் த பேமெண்ட் ஃபார் த ஸ்டேஷனரி அமௌண்டிங் to Rs 14,000 and there is an opening and closing balance. Closing stationery amounting 12,000 and 15,000. The amount expense of the stationery will be worked out as the follows அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா முதல்ல ஸ்டேஷனரிஸ் அமௌண்ட்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க, இது பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஓப்பனிங் அமௌண்ட்டு க்ளோஸ் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் அமௌண்ட் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம போன இதில் தான் பார்த்தோம். என்னென்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளோ பண்ணிருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கணும், க்ளோசிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஃபார் த
ஸ்டேஷ்னரிஸ். ஸோ பேமெண்ட் ஃபார் த ஸ்டேஷ்னரிஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தேர் இஸ் அ ஓப்பனிங். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ சொல்கிறாங்க? ஸோ ஓப்பன் ஸ்டாக் வந்து 12,000. ஓகேவா? இதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓப்பன் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்குவோம். கன்சியூமர் குட்ஸோடைய எக்ஸ்பென்சிவ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ டோட்டல் வந்து 15,000. ஓகேவா? ஸோ வந்து அடுத்தது வந்து க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ க்ளோசிங் ஸ்டாக் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக்ஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக்ஸ் எவ்வளோ 15,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து 52,000. ஸோ இந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு டோட்டலாக 37,000 வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு எவ்வளோ என்ன வருது, அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் ஆன் ஸ்டேஷ்னரி வந்து ஆர்எஸ். ரொம்ப சிம்பிள் தான். எவ்வளோ அமௌண்ட் ஸ்டேஷ்னரிக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கன்சியூமர் குட்ஸ் வந்து கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் த கன்சியூமர் குட்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சாப்டரு, இந்த யூனிட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டு, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டும் பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தோம். போன கிளாஸஸில் வந்து நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்தோம். சம் பெக்குலர் ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதை வந்து கேபிட்டல் ரெவென்யூ, ரெசிப்ட் ரெவென்யூ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த இதில் எது எது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி கால்குலேட் பண்ணி போடணும், பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கன்சியூமர் ஆஃப் குட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ இந்த கொஷின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு, there are 500 members in the Diamond Club paying in the annual subscription. ஸோ annual subscription ஒரு வாட்டி தான் நடக்கும். அப்போ subscription received during the year 20,000 including 2,000 for the next year. அதாவது டியூரிங் இயரில் 20,000 ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த 20,000ல் அடுத்த வருஷத்திற்கான அமௌண்ட்டும் அதில் இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் த அமௌண்ட் டு பி ஷோவன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரைபன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் சப்ஸ்கிரைபனுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து எப்படி பண்ணோம், டோட்டல் மெம்பரை மொத்தம் 500. ஓகேவா? அவங்கள்ட்ட இருந்து ஈச் பர்சன்ட் வந்து நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 50,000 கலெக்ட் பண்ணுறாங்க. சரி, 50 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. அப்போ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 25,000 வரும். ஓகே, இதான் வந்து டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ்டு டியூரிங் த இயர். ஓகேவா? ஸோ டியூரிங் த இயர் வந்து ஸோ டியூரிங் த இயர் எவ்வளோன்னா 20,000. அப்போ இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அட்வான்ஸாகவே இதில் வந்து போன வருஷத்துக்கு சேர்ந்து ஒரு
2000 சேர்த்து தான் அந்த 20,000. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து 2000 வந்து அட்வான்ஸ் அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த ஒரு டியூரிங் இயரில் மொத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து கரண்ட் இயரில் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். அப்போ கரண்ட் இயரில் வந்து மொத்தமாக இப்போ 20,000ல் 2000 20,000ல் 2000 போச்சுன்னா டோட்டல் உங்களுக்கு 8 18,000 உங்களுக்கு டோட்டலாக கரண்ட் இயர். ஸோ இதில் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க கேட்குறது வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா வந்து டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு எவ்வளோ 25,000. அதிலிருந்து என்ன பண்ணோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் த கரண்ட் இயரில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க 18,000. அப்போ மைனஸ் பண்ண நமக்கு எவ்வளோ வருது டோட்டலாக 7,000. இப்போ ஆப்ஷன் வந்து ஏ. புரியுதா? முதல்ல 500 மெம்பர் இருக்காங்க. அவங்க ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனாக 50 பேர்த்துட்டு வந்து 50 ரூபா வாங்க. ஆமாம், 500 மெம்பர்கிட்ட 50 ரூபா வாங்கியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் இந்த 20,000. அது என்னன்னா அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து அதில் 2,000 ரூபா சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த 2,000 ரூபா மைனஸ் பண்ணால் இந்த வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ இருக்கும் இந்த கண்டுபிடிச்சிட்டு அதை டோட்டல் இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இந்த ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேஷ் வில் பி ரெக்கார்டட் ஆன் த. ஸோ வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எதில் பண்ணுவாங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டில் ரெண்டுலேயுமே வந்து அவங்க க்ளோசிங் பேலன்ஸ் வந்து காமிப்பாங்க. ஓகேவா? இது வந்து இது ஒரு கொஸ்டின். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்கார்ட் போத் கேபிட்டல் இன் த ரெவென்யூ ஐட்டம்ஸ் ரிசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஆன் த ஐட்டம்ஸ் டியூரிங் த இயர். ஸோ இதில் வந்து என்னென்னா போத் ஆர் இன்கரெக்டா, போத் ஆர் கரெக்டா, இல்லை ஒன்லி முதல் இது மட்டும் கரெக்டா, ஒன்லி ரெண்டாவது இது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டுமே கரெக்டு. ரெண்டுமே ஏன் கரெக்ட்னா இந்த சாரி ரெண்டுமே வந்து இன்கரெக்ட். ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெவென்யூ அவுட்டம் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நாட் கேபிட்டல் ஐட்டம்ஸு. ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் வந்து ரெண்டுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. மாற்றி கொடுத்துட்டாங்க, உல்ட்டாவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ரெண்டுமே வந்து இன்கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே போத் ஆர் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த cost of the medicine consumed if the opening stock medicine 30,000 purchased during the year 50,000 and closing stock. ஸோ இங்கே வந்து கன்சியூமர் குட்டோட காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்ல. ஸோ இப்போ வந்து எவ்வளோக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஆட் பண்ணிக்குவோம். கொடுத்துருக்க அமௌண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணிக்குமா? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ வருது? ஓப்பனிங் வந்து 30,000 வருது. ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டலாக 80,000 ஆச்சா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா க்ளோசிங் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000. இதில் வந்து மைனஸ் பண்ணிட்டு இது வந்து மைனஸ் பண்ணணும், இது வந்து ப்ளஸ் பண்ணணும். டோட்டலாக வந்து எவ்வளோ வரும்னா நமக்கு 60,000 வரும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஆன்சர் என்னது? பி. ஸோ புரியுதா? கன்சியூமர் ஆஃப் குட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதை பொறுத்து ஓப்பனிங் ஸ்டாக்கை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வாட் த அமௌண்ட் ஆஃப் த ரெண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த டெபிட் சைட் ஆஃப் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஃப் த ரெண்ட் paid during the year 70,000, rent outstanding end of the year 6,000 and the end unrent outstanding at the beginning of the year அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரெண்ட் டியூரிங் த இயர் எவ்வளோ பண்ணிருக்காங்க? டியூரிங் த இயர் எவ்வளோ வந்திருக்கு? 70,000. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் த இயர், அந்த வருஷத்துல அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு எண்ட் ஆஃப் த இயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி எண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து 6,000. ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 76,000 ஆச்சா? ஸோ அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங். அடுத்து என்னன்னா பிகினிங் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். இது வந்து எண்டு. அடுத்தது பிகினிங் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். இது வந்து பிகினிங். பிகினிங் இயரோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8,000. ஸோ 76ல் 8,000 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் மீதி? 68,000. ஓகேவா? அப்போ ஆன்சர் பி, 68,000 தான். ஓகே, புரியுதாவா? ஏன்னா டியூரிங் இயர் எவ்வளோனா டோட்டலாக 70,000 கொடுத்தாங்க. அடுத்த வருஷத்துக்கான எண்ட் ஆஃப் த இயருக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பிகினிங் ஆஃப் த இயரில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன் 15th April 2021 asset of Assis Club was following assets: land and building 1 lakh, cash in hand 30,000, furniture 65,000, subscription receivable 30,000, liability bank draft 1,25,000, outstanding salary வந்து 15,000, capital fund as on 1st April 21 capital fund எவ்வளோ இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நம்ம ஸோ இது வந்து அசட்டு லைபிலிட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு ஸோ அசட்டு லைபிலிட்டிஸ். இப்போ அசட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க. அசட் சைடில் வந்து லேண்டு, அந்த பில்டிங் அமௌண்ட் வரும். ஓகேவா? அது எவ்வளோ வருது? பில்டிங் எவ்வளோ வருது? 1 lakh வரும். ஓகேவா? அதே கேஷ் இன் ஹேண்ட் வந்து அசட் சைடில் தான் வரும்.
கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ வரும் அசட் சைடில் 30,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் வந்து நமக்கு சொத்துக்கள் அசட் சைடில் வரும். அதே போல் ஃபர்னிச்சர் அமௌண்ட்டு 65,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ஸ்கிரைப் நம்ம வந்து எவ்வளோ வருது, அது ஒரு 30,000 வருது. ஓகேவா? இப்போ டோட்டலாக எவ்வளோ அசட்ஸ் வருது பாருங்கள். 1,00,000 ஒரு 30,000 ஒரு 65,000 ஒரு 30,000 மொத்தமாக நமக்கு மொத்தமாக ஆட் பண்ணால் 2,25,000 அது. ஸோ அதுவே இப்போ வந்து லயபிலிட்டி சைடில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். லயபிலிட்டியில் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி இருக்கா? சேலரி எவ்வளோ இருக்குது, 15,000. அடுத்து வேறு என்ன இருக்குது, வேறு என்ன கொடுத்துருக்காங்க இதில் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு நம்ம லயபிலிட்டி சைடு தான் சொல்கிறோம். ஸோ ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ இருக்குது, 1,25,000. ஸோ இப்போ மொத்தமாக ஆட் பண்ண 1,25,000 எவ்வளோ வருது, 1,14,000 வந்து உங்களுக்கு டோட்டல் லயபிலிட்டிஸ். இது வந்து டோட்டல் அசட். ஸோ இதிலேருந்து டோட்டல் அசட்லேருந்து டோட்டல் லயபிலிட்டி வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் வந்து கேபிட்டல் ஃபண்ட். ஸோ எவ்வளோ வருது, மைனஸ் பண்ணால் 2,25,000 1,40,000 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ வரணும், டோட்டலாக நமக்கு 85,000. ஆப்ஷன் ஏ. புரியுதாப்பா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 85,000. இதுதான் வந்து எப்படி வந்து அசட் எந்த பக்கம் வைக்கணும், லயபிலிட்டிஸ் எந்த வைக்கணும், அதுலேருந்து எப்படி கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கிறது, இதுதான். ஓகேவா? தேங்க்யூப்பா. இதுதான்ப்பா இந்த இது சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. சம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற சம்ஸ் கேட்பாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 1 or 2 கொஷின் கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து வரும். மற்ற நார்மலாக கேபிட்டல் ரெவென்யூ என்ன, கேபிட்டல் ரெசிப்ட் ரெவென்யூ என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நம்ம அப்கமிங் கிளாஸில் வந்து அடுத்த யூனிட் பார்ப்போம். ஃபஸ்ட் யூனிட் இதோட முடியுது. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் முடியுது. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்னாவே உங்களுக்கு ரிசிப்ட் பேமெண்ட், பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வருமானம் மற்றும் செலவு கணக்கு, செலவின கணக்குகள், இருப்பு நிலை குறிப்பு, இது 3 மைண்டில் வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைபன் எப்படி கண்டுபிடிக்கு, இப்போ கிளியர் ஐட்டம் என்ன இருக்குது, கன்சியூமபிள் ஆஃப் குட்ஸ் வந்து கன்சியூமர் குட்ஸோட காஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.